ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி. இதுக்கு வந்து துவரம்பருப்பு, அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு கொள்ளு பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாரப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி, மிளகாய், மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம், இது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு கூட நம்ம தேவையான அளவு காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி, நம்ம அரைச்சி வச்ச விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட போகிறேன். நான் சீக்கிரம் வைக்கணும் அப்படின்றனால குக்கரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பாத்திரத்திலே வச்சு கொதிக்க விடணுனாலும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.